நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கும் ஐலாண்ட் டீமுக்கான செகண்ட் டி மேட்சுக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் ஜிஎல் எஸ்எல்டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா ஷேக் சயட் ஸ்டேடியம் அபுதாபியில் தான் மேட்சஸ் நடக்குது. அதாவது ஃபஸ்ட்டு T20 நடந்த அதே கிரவுண்டில் தான் மறுபடியும் மேட்சஸ் நடக்குது. ஸோ மேட்ச் என்னைக்கு நடக்குதுன்னா 29ஆம் தேதி இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா 9 PM மேட்ச் நடக்குது. ஸோ ஃபஸ்ட் T20 நடந்த அதே கிரவுண்டில் மேட்ச் நடக்குது. இது வரைக்கும் டோட்டலாக 89 மேட்சஸ் இந்த கிரவுண்டில் நடந்திருக்குது. இதில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் 40 டைமும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் 49 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. ஸ்லைட் ஏஜ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் அதிகமாக வின் பண்ணிக்கிறாங்க. இதில் ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 225-7ன்னு அயர்லாந்து அணி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அகென்ஸ்டாக அடிச்சிருக்காங்க. லோ ஸ்டாட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 54-10 உமன்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக தான் நீங்கள் டீம் போட்டுக்கணும். ஏன்னா இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா ஃபேஸருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டியூ வரதுனால செகண்ட் இன்னிங்ஸில் பண்ணுற பேட்டிங் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வின் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் போட்ட பவுலரை நீங்கள் கொஞ்சம் கவர் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா டெத் ஓவர் போட்ட பவுலர் பார்த்தீங்கன்னா நல்லா விக்கெட் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஓரளவு சப்போர்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150க்கு மேலே இந்த கிரவுண்டில் அடிக்க முடியுது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சேஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு டீமில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அயர்லாந்து அணி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, பவுலிங்கில் பார்த்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ அயர்லாந்து அணி ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக விக்கெட்டை எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது அயர்லாந்து அணிக்கு. ஸோ பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் 2 விக்கெட் கூட விழ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் ஏஜ் அயர்லாந்து அணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாங்க. பேட்டிங்லையும் பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் அதிகமாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு டீமோட பிளேயிங்கில் இப்போ பார்க்கலாம். ஸோ அயர்லாந்து அணி பார்த்தீங்கன்னா பால் ஸ்டீர்லிங், ராஸ் அடேர், ஹாரி டெக்டர், கர்டிஸ் கேம்பர், நெயில் ராக், ஜார்ஜ் டக்ரல், மார்க் அடேர், ஃபியன் ஹேண்ட், மேத்யூ ஹாம்ப்ரைஸ், கிரைக் யங், பெஞ்சமின் ஒயிட். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபியன் ஹேண்டுக்கும் பெஞ்சமின் ஒயிட்டுக்கும் பதிலாக இந்த மேட்ச்சில் ஜெரத் டேலனி, கிரஹம் ஹியூம், ஸோ இவங்க 2 பேர் பிளேயிங் லெவனுக்குள்ள வர வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபியன் ஹேண்டும் கொஞ்சம் ரன்ஸ் அதிகமாக கொடுத்துட்டாரு, விக்கெட் எதுவும் எடுக்காமல் இருந்தார். ஸோ அவருக்கு பதிலாக கிரஹம் பிளேயிங் லெவனில் வர வாய்ப்பு இருக்குது. பெஞ்சமின் ஒயிட்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஜெரத் டெலனி வர வாய்ப்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் டபுள் ஆப்ஷனில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விக்கெட் டேக்கர் பவுலர் தான் ஜெரத் டெலனி. ஸோ பிளேயினுக்குள்ளே வந்தால் இவங்க மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா டீமோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா ரயன் ரிக்கல்டன், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், மேத்யூ ஃப்ரிஸ்கி, ஏடன் மார்க்ராம், சிஸ்டன் ஸ்டப்ஸ், வியான் முல்டர், பேட்ரிக் க்ரூகர், பிஜன் ஃபார்டின், நக்குவா பீட்டர், லிசார்ட் வில்லியம்ஸ், ஒட்டினியல் பாட்மேன். ஸோ இதில் இவங்க பேர் இருக்காங்க. சப்போஸ் லுங்கி நெகிடி, ஸோ இவங்க லுங்கி நெகிடி உள்ளே வரா இருந்தால் லிசார்ட் வில்லியம்ஸ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவன் சேஞ்சஸ் பண்ணாமல் போகிற அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம யார் நம்ம ஜிஎலுக்கு பிக் பண்ணலான்னு, அது மட்டும் ட்ரீம் லெவலில் யார் பிக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் பார்த்தீங்கன்னா ரயன் ரிக்கல்டன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயராக இருக்கிறாரு ரயன் ரிக்கல்டன். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கிறாரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இருக்கிறதுனால மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி. அது மாதிரி ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நீங்கள் இப்போ செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு பிளேயராக பிக் பண்ணிட்டு போகிறது கூட பெட்டர் தானே. பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்தாலும் கேப்டன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டன் ஸ்டப்ஸ். ஸோ சிஸ்டம் ஸ்டப்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் வராரு. ஸோ மிடில் ஆர்டரில் வரதுனால பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்கோர் அடிக்க முடியும்னு கொஞ்சம் ஸ்லைட்டேஜ் டவுட்டு தான். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு டபுள் ஆப்ஷன் பிளேயர்னு எதுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபீல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா லாங் ஆஃபாக தான் இருக்கும். ஸோ இவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா லாங் ஆஃப் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சம் கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா நல்லா கேச்சஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் இதில் பிடிச்சிருந்தாரு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மேட்சாக இருந்தால் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டரில் டாப் ஆர்டரில் வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அதிகமாக அடிக்க வச்சிட்டாங்கன்னா 15 ஓவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் தான் மேலே வருவார். ஸோ இவர் பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஓவர் 3 ஓவர் பிடிச்சாலும் ஒரு 30-40 ரன் குயிக்காக அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ட்ராப் பண்ணுறது கூட பெட்டர் தான். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பேட்டிங் ஆர்டர் வருமானம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டேஜ் டவுட்டு தான். ஏன்னா டாப் ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பேட்ஸ்மேன் இருக்கலாம், அவங்களே முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கொஞ்சம் 50-50% ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ். ஸோ ரீசா ஹென்ட்ரிக்ஸ் நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் புவரா தான் இருக்குது. பட் அயர்லாந்து அணிக்கு எதிரா பார்த்தீங்கன்னா, இவரு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம தன்னோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நிரூபிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் வந்துட்டு நல்லாவே ஹிட் பண்ணி விளையாண்டாரு. இனிஷியலா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஹிட் பண்ணி விளையாண்டாரு. ஸோ இந்த மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸா இருந்தா மஸ்ட்டா ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தா ஒரு 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிஷியல் ஓவர் பார்த்தீங்கன்னா, மார்க் அடேர், கிரஹாம் ஹியூம் ஸோ இவங்கலாம் தான் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எதிரா பார்த்தீங்கன்னா விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தா 50-50% ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸா இருந்தா மஸ்ட்டா ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்க ரிஸ்க்கா ட்ரை பண்ணிக்கோங்க. மேத்யூ ஃப்ரிஸ்கி. ஸோ இவரை நம்ம எப்படி ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இவர் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. டொமஸ்டிக் கார்டில் பார்த்தீங்கன்னா 50, 100 நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஃபர்ஸ்ட் T20 அயர்லாண்டுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடச்சிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 17, 19 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கிட்டத்தட்ட அதே 17, 19 ரன் பார்த்தீங்கன்னா 50 ப்ளஸ் இல்லை 100 ரன் கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. மேத்யூ ஃப்ரிஸ்க்கு நீங்கள் ரிஸ்க்காக ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணிட்டு போகிறது ஒரு பெட்டர். ஏன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சப்போஸ் யாராவது ஒரு விக்கெட் விட்டுனா இவர் வந்து ஸ்டடி பண்ணி விளாட வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்ச் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் 50-50% ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஓவர் விட்டு பவுலிங் போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அணி பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஏஜ் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் கிட்ட பவுலிங் கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ஏடன் மார்க்கம் ஒரு ஓவர் கிட்ட பவுலிங் கூட வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பவுலிங் கூட அந்தளவு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த சைடு அயர்லாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர் பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவுலிங் கூட வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் பேட்டிங் வர வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் வந்தால் பார்த்தீங்கன்னா சம் ரன்ஸ் ஒரு 30-40 ரன் குயிக்காக விளாட வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு போகிறது கூட பெட்ரு தான். வியான் முல்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா பேட்டிங்கில் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவரோட டவுன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டன் செப்ஸுக்கு அப்புறம் வியான் முல்டர் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் ஆப்ஷன் பவுலிங் போடுறாரு. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாலும் செகண்ட் இன்னிங்ஸாலும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு பிளேயரை பிக் பண்ணிட்டு போகிறது பெட்ரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா குயிக்காக ஒரு 20-30 ரன் அடிப்பார். பவுலிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டாக பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் விழுந்துச்சுன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்ச் வர வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு பிளேயரை பிக் பண்ணிட்டு போகிறது பெட்ரு. பேட்ரிக் க்ரூகர் லாஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் பவுலிங் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 விக்கெட்டு கிட்ட வசதி எடுத்தார். அதுவும் டெத் ஓவரில் தான் ஒரு 3 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்தார். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் பேட்ரிக் க்ரூகர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா டெத் ஓவரில் போடுறதுனால விக்கெட்டுகளை வாய்ப்பு. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயராக நீங்கள் பிக் பண்ணிட்டு போகிறது கூட பெட்ரு தான். ஏன்னா பேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே கண்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ இவரை நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போடுறதா இருந்தால் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் ஒரு பிளேயரை பிக் பண்ணிட்டு போகிறது பெட்ரு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுங்கி நெகிடி பிளேயிங் 11க்குள்ளே இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒட்டினல் பார்ட்மன் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நல்ல விக்கெட் டேக்கர் பவுலிங்காக இருக்கார். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இவர் டெத் ஓவரும் போடுறாரு. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஓவரில் பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் போடுறாரு. ஸோ இவருக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸாலும் செகண்ட் இன்னிங்ஸாலும் போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இவரோட பவுலிங் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அணி கண்டிப்பாக விக்கெட் விட வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ரிஷார்ட் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கு தான் பவுலிங் போட்டார். லாஸ்ட் மேட்ச்சில் அன்எக்ஸ்பெக்டடாக விக்கெட்டே விழலை. அது மட்டும் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒரு போடல. கொஞ்சம் மிடில் ஓவரில் தான் பவுலிங் போட்டார். சப்போஸ் விக்கெட் எடுக்காமல் போயிட்டார். பட் நல்ல விக்கெட் டேக்கர் பவுலர் தான். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட்டு காலம்லாம் இல்லாமல் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் ஒரு பிளேயரை வேணால் பிக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் 50-50% நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த சொன்னால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் இருந்தால் நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பிஜன் ஃபார்டியூன் அயர்லாந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா நல்லா வீக்காக தான் இருக்காருங்க. ஸோ பிஜன் ஃபார்டியூன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் போத் இன்னிங்ஸ்லையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. மஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட் எடுக்க அது கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சப்போஸ் அன்னைக்கு ஸ்பின்னுக்கு நல்லாவே ஃபேவர் பண்ணிச்சுன்னா அயர்லாந்து அணி பார்த்தீங்கன்னா 14 பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விக்கெட் அதிகம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி நீங்கள் ரிஸ்க்காக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம்.
நிக்கோவா பீட்டர். இவர் பார்த்தீங்கன்னா லெக் பிரேக் பவுலிங் போடுறாரு. ஸோ இவரும் ஒரு ஸ்பின்னர் தான். ஸோ நீங்கள் ஸ்பின்னருக்கு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அணிக்கு எதிராக ஸ்பின்னர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணிக்க. ஏன்னா கூகுளி போடுற பவுலர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்லாவே விக்கெட் எடுப்பாங்க. ஸோ அவரை அடிக்க போய் அன்எக்ஸ்பெக்டடாக கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎலுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் அயர்லாந்து அணி ஸ்பின்னு கொஞ்சம் ரொம்பவே விக்கெட் விடுவாங்கன்னு தோணுச்சுன்னா இவர் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அயர்லாண்டியனோட பார்க்கலாம். அயர்லாண்டில் பார்த்தீங்கன்னா நைல் ராக். ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர்னு சொல்ல முடியாது. அந்த ஃபஸ்ட் T20 மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 37 ரன் கிட்ட குயிக்காக அடிச்சிருந்தாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அதே கான்ட்ரிபியூட் பண்ணுவாருன்னா ஸ்லைட்டேஜ் கொஞ்சம் டவுட் தான். அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்காரு. ஆல்ரெடி விக்கெட் கீப்பர் ரயன் ரிக்கல்டன் இருக்கிறாரு. அது ஓப்பனிங்லேயே இருக்கனால அவரை மோஸ்ட்லி எல்லாரும் பிக் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 43% கிட்ட பிக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெயில் ராக் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ நீங்கள் போத் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்ரு. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணி பார்த்துக்கோங்க. லோகன் டக்கர் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. அவர் ஓப்பனிங்லேயே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. நெயில் ராக்னா ஒரு பிளேயரான பிக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ட்ராப் பண்ணுறது கூட பெட்ரு தான். பேட்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பால் ஸ்டிர்லிங் தான் கேப்டனாக இந்த டீம் செயல்பட்டுருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புவராக இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஓப்பனிங்லேயே வராரு. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே விக்கெட்டை விடுறாரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு குயிக்காக ஒரு 20-30 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. பிளேயிங் லெவனுக்குள்ளே அதாவது ட்ரீம் லெவனுக்குள்ளே அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாரு. ஆனால் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்ததில்ல. ஸோ நீங்கள் ஜிஎலுக்கு வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இவருக்கு எஸ்எலுக்கு ட்ரை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் தான். ஹாரி டெக்டர் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட பவுலிங் போட்டிருந்தாரு. அது மட்டும் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹாரி டெக்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புவர் ஃபார்மில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹாரி டெக்டர் தான் இந்த அயர்லாந்து அணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தாரு. பேட்டிங் பவுலிங் டபுள் ஆப்ஷனும் ப்ளே பண்ணிருந்தாரு. இப்போ ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமே புவராக இருக்கிறதுனால என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஹாரி டெக்டர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கிறதுனால மோஸ்ட்லி ட்ராப் பண்ணிட்டு போகிறது கூட பெட்டர் தான். நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணதை செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ட்ராப் பண்ணுறது கூட பெட்டர் தான். சார்ஜ் டாக்கரல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆகும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சார்ஜ் டாக்கரல் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து ஆடுற பிளேயராக தான் இருக்குது. அது மட்டும் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டாக தான் இருக்குது. ஒரு 20-30 ரன் அடிக்க குயிக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஜிஎலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ராஸ் அடையர் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் 40-50 ரன் அடிக்கிறாரு. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு பிளேயராக நீங்கள் பிக் பண்ணிட்டு போங்க. ஒரு 30-40 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு 50 ரன் கன்சிஸ்டன்ட்டாக வாய்ப்பு இருக்குது. ஒரு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அடிக்கிற பிளேயர் இல்லை, ரொட்டேட் பண்ணி ஆடுற பிளேயர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு பிளேயராக பிக் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் தான் கர்டிஸ் சேம்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஓவர் கிட்ட பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா 2 டவுனே வராரு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவரை மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாகவும் சரி செகண்ட் இன்னிங்ஸாகவும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்ஸ் கிட்ட அடிக்கிறாரு. அது மட்டும் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தால் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஸ்எலுக்கு பார்த்தீங்கன்னா கர்டிஸ் சேம்பர் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கெலாம் ட்ரை பண்ணிப்பாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுறது பெட்டர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரஹாம் கிம் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கொஞ்சம் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் மார்க் அடையர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரானா ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா பேட்டிங்கில் வந்து ஒரு குயிக்காக ஒரு 10-20 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போடுறதா இருந்தால் மஸ்ட்டாக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். இவர் தான் டெத் ஓவர் பவுலிங் போடுவார். ஸோ டெத் ஓவரில் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் நல்ல விக்கெட் டேக்கிங் அதிகமாக விழுந்திருக்கு. ஸோ இவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போடுறதா இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. கிரைகேங்கும் அதே மாதிரி ரீசன் தான். கிரைகேங்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 50-50% ஆப்ஷன் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபினான் ஹேண்ட் இருந்தால் போத் இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா டாப் பண்ணது பெட்டர். ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. மேத்யூ ஹாம்ப்ரைஸ் இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. ஏன்னா இவர் மட்டும்தான் ஃபஸ்ட் T20 மேட்ச் தான் நல்லா எக்கனாமிக்காக பவுலிங் போட்டிருந்தாரு.
ஸோ விக்கெட் எதுவும் எடுக்காமல் போயிட்டார். ஸோ இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு நீங்கள் ஒரு பிளேயராக பிக் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லைனா ட்ராப் பண்ணிட்டு போகிறது கூட பெட்டர் தான். ஒரு 50-50% ஆப்ஷனில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை தான் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் ஒயிட். பெஞ்சமின் ஒயிட் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ இப்போ இவருக்கு பதிலாக ஜெராட் டெலன் வந்து பிக் பண்ணிக்கோங்க. பெஞ்சமின் ஒயிட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக செகண்ட் இன்னிங்ஸ்லாம் ட்ராப் பண்ணுறது கூட பெட்டர் தான். நீங்கள் ஒன் சைட் டீம் ட்ரை பண்ணுறதா பெஞ்சமின் ஒயிட் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இப்போ டீம் எப்படி பிக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் தான் ஃபேவராக தான் டீம் பிக் பண்ணியிருக்கேன். ரயன் ரிக்கல்டன், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், ஸோ அதுக்கடுத்து ரோஸ் ஹேடர், மேத்யூ பிட்ஸ்கி, கர்டிஸ் கேம்பர், வியான் முண்டர், பேட்ரிக் குருகர் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கோ பீட்டர், ஃபார்டியூன், ரிசார்ட் வில்லியம்ஸ், ஸோ ஒரிஜினல் பார்ட்மன், ஸோ மார்க்கடர். ஸோ இவங்க 4 பேர்கிட்ட பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரயன் ரிக்கல்டன் போகிறது. இது பவுலிங் ஆப்ஷனில் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் எந்த பவுலிங்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் பார்ட்மன் ட்ரை பண்ணியிருக்கிறேன் டீமு. ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஃபேவராக போட்டிருக்கேன். அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேவராக ஒன் சைட் டீமாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். இது வந்து செகண்ட் இன்னிங்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி டீமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் சார்ஜ் டக்கரில் ட்ராப் பண்ணிவிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் மேத்யூ பிட்ஸ்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிசார்ட் வில்லியம்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு அயர்லாந்து அணியோட மார்க் ஹேடரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது வியான் முல்டரை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு வியான் முல்டர் இல்லை பேட்ரிக் குருகர், ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் கிரைக் எங்கேயோ, ஸோ அயர்லாண்டு பிளேயர்ஸ் யாராவது ஒருத்தர் நீங்கள் பிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இவங்க 2 பேரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால். சப்போஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் ஆல்ரவுண்டர்ஸ் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்ரிக் குருகரோ, வியான் முல்டரு, ரயன் ரிக்கல்டன், அப்புறம் மேத்யூ பிட்ஸ்கி. ஸோ அவங்களாம் இருந்தால் நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அவங்களாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அயர்லாந்து அணி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டுறா இருந்தால் மார்க்கரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த டீம் பற்றி ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கிறதா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.